ஹை பிரதர்ஸ், என்னோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 69 எம்ஐ விசஸ் ஆர்ஆர். ஸோ இந்த மேட்ச் வந்து ஆர்ஆருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேட்சாக இருக்கும், ஜெயிச்சே ஆகணும் அவங்க. ஸோ இன்றைக்கி வந்து பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ அந்த பஞ்சாப் கிங்ஸ் வந்து அதில் ஜெயிச்சு நல்லா அதுவும் நிறையா சினாரியோலாம் இருக்குது, அந்த மாதிரி ஜெயிச்சு வச்சாலாம். அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் ஆர்ஆர் தோற்றுருந்து அவங்க ஜெயிச்சிருக்கணும் ஆல்ரெடி. ஆர்ஆர் வந்து இந்த மேட்ச்சில் தோக்கணும், அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ண இருக்கும். ஆர்ஆர் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க 4வது இடத்த வந்து தக்க வச்சுக்குவாங்க. ஸோ இது வந்து ஆர்ஆருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக இருக்கும். எம்ஐ அதுக்கு தடை போடுறாங்களா அவங்களுடைய லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ அவங்க வந்து ஒரு வின்னிங் வான்கடையில் ஒரு அதிரடி கட்டுறாங்களான்றதை பார்க்கலாம். இந்த மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவ்யூ அனலைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணிடுங்க, பக்கத்தில் ஹை பாயிண்ட்ஸ் இருந்தால் ஹை பாயிண்ட்ஸுமே கொடுத்துருங்க, வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் அமைக்க வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் வந்து வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு பிச்சில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டு. ஆவரேஜ் ஃபஸ்ட் நீ ஸ்கோர் 101 205 மேலே வந்து போகும். ரெட் சாயில் பேட்டிங் பேரடைஸு. ஷார்ட் ஸ்கொயர் ஸ்ட்ரைட் பவுண்ட்ரிஸ் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் கம்பேர் பண்ணுறோம், ஓரளவுக்கு அது எல்லா கிரவுண்ட்லேயுமே தான். ஸோ பட் வான்கடையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குட்டி கிரவுண்டு, நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டு. பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, ஆனால் நல்லா பண்ணக்கூடிய பவுலர்ஸ்மே விக்கெட் கிடைக்கும். அதுவுமே இப்போ குறைஞ்சி போயிடுச்சு. ஸோ வேர்ல்டு கப்லேருந்து அந்த பிச்சர்ஸ்லாம் பார்க்குறப்போ ஒரு 200க்கு மேலே சராசரியாக அது ரெடியாக விளாட்றாங்க அப்படின்னா அசால்ட்டாக அவங்க அடிக்க முடியும். இந்த வென்யூவில் டியூ ஃபேக்டருமே எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ சேசிங் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க டீம்ஸு. ஸோ வின் டாஸ் அண்ட் பவுல் ஃபஸ்ட்டு தான். ஸோ பேசஸ் 75% விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 25% விக்கெட்ஸ் மட்டுமே வாங்கியிருக்காங்க. அது காரணம் ரெட் சாயில் விக்கெட்னால ஒரு அதுவுமே வந்து குட்டி கிரவுண்டுனால அடித்தாலுமே ஸ்பின்னர்ஸ்க்கு மோஸ்ட்லி அவங்களுக்கு கேட்சில் வந்து விக்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அது இங்கே வந்து வாய்ப்புகள் கம்மின்றனால ஸ்பின்னர்ஸ்க்கு இப்போதைக்கு பெருசாக எடுக்கிறது இல்லை. பட் போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் பிளேயர்ஸ் நல்லா போனாலுமே வான்கடையில் விக்கெட்ஸ் என்று எடுக்க முடியும். ஸோ இப்போயுமே அல்லா கசான்ஃபார்லாம் இந்த வென்யூவில் நல்லா தான் பண்ணியிருக்காரு, அது குறிப்பாக பவர் பிளேயில் போடுறப்ப. பட் எல்லா மேட்சோட ஸ்கோர் எடுத்து பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே தான் வந்து போகுது. எல்லா வென்யூலுமே 200க்கு மேலே தான் வந்து போகுது. இந்த எல்ஐஜி கிரவுண்டு மட்டும்தான் ஆவரேஜ் கிரவுண்டாக இருக்குது. இன்றைக்கி பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சில் என்ன மாதிரி போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேயிங் 11 ரோஹித் சர்மா, ரைன் ரிக்கல்டன், அமந்தீர், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா போனவங்க சொல்ல வந்துட்டார், வில் ஜாக்ஸி, கார்வின் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபக் சாரு, ரகு சர்மா, பும்ரா, சாதுல் தாகூர். ஸோ பிளேயிங் 11 நம்ம ஆல்ரெடி எலிமினேட் ஆன டீமில் கன்ஃபார்ம்லாம் சொல்ல முடியாது, மாற்றங்கள் இருக்கலாம். ஆர்ஆருமே பல மாற்றங்கள் பண்ணி தான் வந்து விளாட்றாங்க, பட் வின் பண்ணிடுறாங்க. எப்படினாலும் எஸ்வி ஜெய்ஸ்வால், லாண்ட்ரே பிட்டோரியஸு, துருவ் ஜுரேலு, டோனோவன் ஃபெரேரா, சிவம் தூபே, அதுக்கப்புறம் சனக்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சரு, சந்தீப் சர்மா, சுஷாந்த் மிஸ்ரா, அதுக்கப்புறம் விஜய் சர்மா, எஸ் ராஜ் புஞ்சா. இம்பேக்டில் வைபவ் சூரியவன்சி உள்ளே வந்துடுவார். ஸோ தான் அவங்களுடைய 11 வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. டீம் ஃபார்ம் அண்ட் ஓட்டம் பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் தான் ஃபார்ம் அண்ட் ஓட்டம் எல்லாமே இருக்குது, மும்பைக்கு எதுவுமே கிடையாது. ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு மும்பையோட ஹோம் கிரவுண்ட்னால சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ரோஹித் சர்மா எல்லாத்துக்குமே வென்யூ ஆவரேஜ்ன்றது எக்கச்சக்கமாக இருக்கும். பட் யாருமே பெருசாக ஃபார்மில் கிடையாது. ரோஹித் சர்மா, திலக் வர்மாவும் கொஞ்சம் அடிச்சிருக்காங்க. பட் சூரியகுமார் யாதவ் கடைசியாக எப்போ அடித்தாருன்றது வந்து கிபி மாதிரி வந்து போயிடுச்சு. அவர் கடைசியாக எப்போ வந்து நல்லா ரன்கள் அடித்தாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு அவருடைய நிலைமை. இந்த பக்கம் எஸ்வி ஜெய்ஸ்வால், ஆர்ச்சர் எல்லாத்துக்குமே நல்ல ஸ்ட்ரென்த்துன்றது. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் பிளாக்கு. ஓப்பனிங்கில் வந்து ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டார், ரைன் ரிக்கல்டன் எடுத்தாங்க அப்படின்னா ரன்கள் வர்றது வந்து குறைஞ்சி போயிடுது. ஸோ இங்கே வீக்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பும்ரா வந்து டாப் ஆர்டரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாருன்னா கீழே வந்து மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் அவங்களுடைய வீக்னஸாக இருந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துக்கலாம். ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹையஸ்ட்டாக இருக்க போகிறது எஸ்வி ஜெய்ஸ்வால், சூரியகுமார் யாதவ், சந்தீப் சர்மா, ஜாஸ்பிரித் பும்ரா. ஸோ இவங்க 4 பேருமே ஹையாக ஸ்டாட்ஸ் வச்சுருக்காங்க இந்த மேட்ச்சுக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோஹித் சர்மா பார்த்துடலாம். ஸோ 22-31, ரைன் ரிக்கல்டன் 18-25, நமந்தீர் 18-18, சூரியகுமார் யாதவ் 38-41, திலக் வர்மா 29. இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ஸ்டாட்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் நம்ம சொல்லியிருந்த மாதிரி ஃபார்ம்லே கிடையாது, பட் அவ்வளோ ரன்கள் வந்து அடித்து வச்சுருக்காரு இந்த வென்யூவில், அந்த ஸ்டாட்ஸ் குறையாமல். ஸோ ஹர்திக் பாண்டியா 24-28, வில் ஜாக்ஸ் 22-30, அதுக்கப்புறம் கார்வின் பாஸ் ஒரு 1.2 1.2 நான் போன மேட்ச்லேயும் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம கார்வின் பாஸ்ன்னு எடுக்கிறப்போ அதே மாதிரி ஒரு சாதுல் தாகூர்னு எடுக்கிறப்போ பும்ரா, ஆர்ச்சர், ஸ்டார்க் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபேமோ அந்த பேருன்றது நமக்கே பார்த்தா
தெரியாது. பட் இந்த மாதிரி சைலண்டாக இருக்க பவுலர்ஸ் எல்லாருமே பயங்கரமான விக்கெட் டேக்கர்ஸாக இருப்பாங்க. ஸோ கார்வின் பாஸை நான் எப்போயுமே சொல்லிகிட்டே இருப்பேன். அவர் வந்து ஒரு பயங்கரமான விக்கெட் டேக்கர். ஃபஸ்ட் பவுலிங்காக இருக்கட்டும், செகண்ட் பவுலிங்காக இருக்கட்டும், விக்கெட் டேக்கர். ஸோ மிடில் தான் ஒரு பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு அதுவுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அவருக்கு. ஸோ மிடில் டு டெத்தில் பவுல் பண்ணுறதுனால நல்லாவே அவரால் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் பால்ஸாக போடக்கூடிய ஒரு டிஃபென்சிவ். பும்ரா பார்த்தீங்கன்னா எந்த ஓவர் வந்து டிஃபெண்ட் பண்ணுமோ அந்த ஓவர் வந்து கொடுப்பாங்க. அப்படி கார்வின் பாஸ் அப்படி கிடையாது. டெத்திலே போட்டாலும் சரி, மிடில் போட்டாலும் சரி, விக்கெட் டேக்கிங் பாலாக தான் வந்து போடுவார். அதனால் கார்வின் பாஸை இந்த விக்கெட் டேக்கிங்கில் ஹையாக வந்து ரேட் பண்ணலாம். ஸோ ரகு சர்மா 0.7, 0.8, ஷார்துல் தாக்கூர் ஒரு விக்கெட் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த போது ஜஸ்ப்ரீத் ஜெய்ஸ்வால் 44, 39, லாண்ட்ரே பிட்டோரியஸு பெருசாக இருந்தது நம்ம சொல்ல முடியாது. த்ருவ் ஜுரேல் 18, 20, டோனால்ட் ஃபெடரர் 16, 18, அதுக்கப்புறம் சுவம் துபே 12, 15, சனக்கா 1.0 விக்கெட் ஆவரேஜ், ஜோஃப்ரா ஆர்ச்சர் 1.4, 1.5 வச்சுருக்காரு. சந்தீப் சர்மாவுக்குமே ஹிஸ்டாரிக்கலி நல்ல ஆவரேஜ் இருக்குது. பட் இந்த சீசன் அவருக்கு பெரிதளவில் இல்லை. ஸ்டார்டிங்கில் ப்ளே பண்ணார், பயங்கரமாக ரன்கள் கொடுத்தனால உட்கார வச்சிட்டாங்க. போன மேட்ச் உள்ள கொண்டு வந்தாங்க, பெரிதளவில் அப்பயுமே வந்து இம்பாக்ட் கிடையாது. சுஷாந்த் நிஷான் ஒரு டெபியூட் பிளேயர் இறக்கி விட்டாங்க. அவர்னாலும் போன மேட்ச் பயங்கரமான ஒரு பேட்டிங் விக்கெட்டாக இருந்ததுனால ஒன்றுமே பண்ண முடியல. விஜய் சர்மா 1.1, 1.0, அதுக்கப்புறம் யஷ்ராஜ் புஞ்சா இவர் வந்து ரவி பிஷ்னாயோட பிளேஸை அழகாக வந்து கேப்சர் பண்ணி பிடிச்சிக்கிட்டாரு. விக்கெட்ஸுமே எடுத்து கொடுத்தாரு. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேட்டிங் விக்கெட்டாகவே இருந்தாலும் எல்ஜிக்கு எதிராக நல்ல விக்கெட்ஸ்ன்றது எடுத்து கொடுத்தாரு. ரவி பிஷ்னா ஸ்டார்டிங் விக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் நல்லா அடி வாங்கினாலும் உட்கார வச்சிட்டாங்க. பட் ஏன் வந்து அப்படியே ஒதுக்கிட்டாங்கன்றது தெரியலை. பட் இவரை ட்ரை பண்ணாங்க, இவர் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஸோ வைபவ் சூரியவன்சி சொல்லவே தேவையில்ல, 21, 24, பட் ஃபார்முன்றது எக்கச்சக்கம் ஏராளம். இதுவுமே குட்டி கிரவுண்டு, அழகாக வந்து அதிக ரன்கள் அடிப்பார்னு நினைக்கிறேன் இந்த மேட்சுமே. ஸோ இம்பேக்ட் பவுலர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸில் இங்கே ஜாஸ்பிரித் பும்ராவும் கார்வின் பாஸும் இம்பேக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. இங்கே சந்தீப் சர்மாவும் ஜோஃப்ரா ஆர்ச்சரும் இம்பேக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. அதில் நான் ஹையாக ரேட் பண்ணுறது ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் கார்வின் பாஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பும்ராவும் சந்தீப் சர்மாவும் வருவாங்க. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. 4 பேருமே இந்த மேட்ச்சில் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இங்கே 2 பக்கமே எக்ஸ்ப்ளோசிவ் டாப் ஆர்டர்ன்றது இருக்குது. பேஸ் அட்டாக்கில் 2 பக்கமே ஆர்ச்சர், இந்த பக்கம் பும்ரா இருக்காங்க. ஸோ ஒரு விக்கெட் டேக்கிங் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் விஜய் சர்மா அதிகமாக விக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க சீசனில். இந்த பக்கம் வந்து கார்வின் பாஸ் நல்லா வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அதிகமான பேட்டில்ஸு மேட்சப்ஸுமே இருக்குது, நம்ம அதை பார்த்துருவோம். ஹெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே வான்கடையில் விளாட்றதுனால மும்பை கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு 28 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் எம்ஐ 15 டைமும், ஆர்ஆர் 13 டைமும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மேட்ச் வந்து எக்ஸசிவாக வின் பண்ணியிருக்காங்க எம்ஐ. ஸோ பெரிதளவில் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. சேசிங் டீம் வந்து 65% ஃபேவரபிலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ மென்டல் ஏஜ் எல்லாமே ஆர்ஆருக்கு தான் இருக்குது. காரணம் அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நல்லாவுமே வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. எம்ஐ இந்த சீசன் சரியான அடி. ஸோ ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ மேட்ச் ஆஃப் மேட்ரிக்ஸில் இங்கே ரோஹித் சர்மாவுக்கும் சந்தீப் சர்மாவுக்கும் ஒரு பேட்டில் இருக்குது. அப்புறம் ஸ்கை, திலக்கு, ஹர்திக்கு, ஆர்ச்சர்கிட்ட வந்து பேட்டில்ன்றது இருக்குது. ஸோ இங்கே எஸ்வி ஜெய்ஸ்வால் விசஸ் பும்ராவுக்கு ஒரு மேட்சப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிரிட்டோரியஸு, தூப்பே, ஹெட்மேர் ப்ளே பண்ணால் ஹெட்மேர், இவங்ககிட்ட வந்து பும்ரா அண்ட் ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து ஒரு மேட்சப்ன்றது இருக்குது. ஸோ கீ பேட்டில்ஸ்ன்றதை பார்த்துடலாம். கீ பேட்டில்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஓப்பனிங் பேட்டில்ன்றதை பார்த்துடலாம். ஸோ சந்தீப் சர்மா, விராட் கோலியும் சரி, ரோஹித் சர்மாவும் சரி, ஒரு அதிகபட்ச டைம்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு. ஸோ இவருமே ஐபிஎல் ஸ்டார்டிங் காலகட்டத்திலேருந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்க ஒரு பிளேயர். ரோஹித் சர்மா 5 டைம் வந்து இது வரைக்கும் எடுத்திருக்காரு சந்தீப் சர்மா. இது ஓப்பனிங் பேட்டில்னு பார்த்துக்கோங்க. சுருக்கு மேலே ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ சுருக்கு மேலே சும்மாவே ஃபார்மில் இல்லை. ஸோ ஆர்ச்சர் வேறு 3 டைம் எடுத்திருக்காரு. ஸோ இதையுமே வந்து நம்ம நோட் பண்ணிக்கோங்க. எஸ்பி ஜெய்ஸ்வால் விசஸ் ஜாஸ்பிரித் பும்ரா, இதுவுமே ஒரு ஓப்பனிங் பேட்டில். பும்ரா 2 டைம் வந்து இவரை வந்து எடுத்திருக்காரு எஸ்பி ஜெய்ஸ்வாலை. ஸோ இதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா விசஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஹர்திக் பாண்டியாவுமே ஒரு 2 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. இங்கே ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் அட்வான்டேஜ். திலக் வர்மா சந்தீப் சர்மா ஒரு டைம் அவுட் இருக்காரு. ஸோ இதில் யார் வேணால் வின் பண்ணால் ஐ கோ வித் திலக் வர்மா. ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக ஸ்கோர் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே சிம்ரன் ஹெட்மேயர் விசஸ் பும்ரா. ஹெட்மேயர் ப்ளே பண்ணாலும் இப்போ டோனால்ட் ஃபெடரருக்கு பதிலாவோ இல்லை ஒரு சனக்காவுக்கு பதிலாவோ சிம்ரன் ஹெட்மேயரில் லாண்ட்ரே பிரிட்டோரியஸுக்கு பதிலாக ப்ளே பண்ணார் அப்படின்னா இந்த பேட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்குறப்ப நம்ம ஃபேண்டசி டீம் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஸோ த்ருவ் ஜுரேல், அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், எஸ்வி ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸு, ஜாஸ்பிரித் பும்ரா, சந்தீப் சர்மா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், கார்வின் பாஸ். ஸோ டிஃபரெண்டியல்னால் உங்களுக்கு வைபவ் சூரியவன்ஷி டிஃபரெண்டியல்லாம் கிடையாது. அவர் வந்து மேக்ஸிமம் எல்லா காம்பினேஷனும் வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளாப் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம நினைப்போம் ரொம்ப பயமாக இருக்கும், ஐயோ ஃபஸ்ட் பால் அவுட் ஆகிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு.
அந்த மாதிரி வந்து சில மேட்ச் இருந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ளாப் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காரு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். சாதுல் தாக்கூர் அண்ட் வைபவ் சூரியவன்ஷி நல்ல ஒரு பிக்ஸாக இருப்பாங்க. சூரியகுமார் யாதவ் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்றப்போ சில இதில் வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. அது வந்து ரிஸ்கியாக சாய்ஸ் தான். எஸ்வி ஜெய்ஸ்வால் வைஸ் கேப்டனாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ கேப்டன்சி ஸ்ட்ராட்டஜின்றதை அப்போ பார்த்துருவோம். கேப்டன்சி ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் சில காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு ப்ளே ஃபார் ஃப்ரீ, சில காம்பினேஷன்ஸில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் எஸ்வி ஜெய்ஸ்வாலை வைஸ் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி வைபவ் சூரியவன்ஷியை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ரெயின் ரிக்கில்டன், ரோஹித் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி, எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க 4 பேருமே டாப் கேப்டன் வைஸாக இருப்பாங்க. 4 பேரையும் மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேட்டில் ஸோ ஹையாக ரன்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா மேபி ரியான் பராக் இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணார். ஸோ போன மேட்ச் ப்ளே பண்ணல, எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் கேப்டன்சி பண்ணார். அவர் ப்ளே பண்ணார்னா குட்டி கிரவுண்டு, அவர் சும்மா ஸ்டைலிஷாக நான் ஃப்ளிக் பண்ணுறேன் அந்த மாதிரி தான் அந்த ப்ளே பண்ணுவார். பட் ஆனால் பவருமே இருக்கும். குட்டி கிரவுண்டுனால கேட்ச் போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அவரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு டோனோவன் ஃபெரேரா, அவருமே ஒரு சில மேட்ச்களில் நல்ல ரன் மேலே டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிறப்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரை வந்து கேப்டன்சி ட்ரை பண்ணலாம். இல்லை லாண்ட்ரே விக்டோரியஸ் வந்து ப்ளே பண்ணார்னா அவரை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டெலகிராமில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு காம்பினேஷன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபைனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி எம்ஐக்கு 54% இருக்குது. பார்க்கலாம் ஆர்ஆர் அப்செட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு 46% தான் வந்து ஆர்ஆருக்கு இருக்குது. இதுதான் நம்மளுடைய வீடியோ. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை, டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.